தமிழ்நாடு மேற்கு வங்கம் இடையிலான 4 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் சேவையை பிரதமர் மோடி இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். குறைந்த கட்டணத்தில் நீண்ட தொலைவு பயணம் செய்பவர்களுக்காக கூடுதல் வசதிகளுடன் ஏசி பெட்டிகள் இல்லாத அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. தமிழ்நாட்டிற்கான முதல் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி ஈரோடு மற்றும் பீகாரின் ஜோக்பானி இடையே அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தின் நியூ ஜல்பைகுரியில் இருந்து தமிழ்நாட்டின் திருச்சி மற்றும் நாகர்கோயிலுக்கு 2 புதிய அம்ரித் பாரத் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட உள்ளது. மேலும் மேற்கு வங்கத்தின் ஹவுரா அருகில் உள்ள சாந்த்ராகாச்சி மற்றும் தாம்பரம் இடையிலான அம்ரித் பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் மோடி காணொலியில் தொடங்கி வைக்க உள்ளார். மேற்கு வங்கம் அலிப்பூர்துவார் பெங்களூரு இடையிலான சேவையும் இன்று தொடங்கப்படுகிறது. பாஜகவின் தேசிய தலைவரான ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிவடைய இருக்கும் நிலையில் அடுத்த தலைவர் யார் என்ற விவாதம் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது. பாஜக தேசிய தலைவருக்கான விருப்ப மனு வரும் 19ஆம் தேதி பெறப்பட்டு அடுத்த நாளே, அதாவது தேர்தல் நடத்தப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பாஜகவின் தேசிய செயல் தலைவராக உள்ள நிதின் நபின் பெயரே தலைவர் பதவிக்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நிதின் நபின் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அவர் பாஜகவின் தேசிய செயல் தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டது அடுத்த தேசிய தலைவர் பதவிக்கான முன்னோட்டமாகவே அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஆதரவு அவருக்கு இருக்கும் நிலையில் நிதின் நபின் RSS பின்னணியுடன் வளர்ந்தவர் என்பதும் அவருக்கான கூடுதல் வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவடைந்து எஞ்சிய பரிசுப் பொருட்களை மாடுபிடி வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் சூறையாடினர். பாலமேடு பேருந்து நிலையம் அருகே பரிசுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்ட லாரியை மடக்கிய அவர்கள் அதிலிருந்த சூட்கேஸ், அண்டா, தலையணை, மெத்தை உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை தூக்கிச் சென்றனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்த டோக்கன்களுக்கு முறையாக பரிசு விநியோகம் செய்யப்படவில்லை என புகார் எழுந்தது. அதனால் எழுந்த ஆத்திரத்தின் காரணமாகவே லாரியில் கொண்டு செல்லப்பட்ட எஞ்சிய பரிசு பொருட்களை தாங்கள் எடுத்துக் கொண்டதாக மாடுபிடி வீரர்களும் மாட்டின் உரிமையாளர்களும் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் 18ஆம் தேதி 100 கலைஞர்களை கொண்டு தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பாக கலைச்சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறும் என மன்றத்தின் தலைவர் வாகை சந்திரசேகர் அறிவித்துள்ளார். 2024-2025ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகள் வரும் பிப்ரவரி முதல் வாரத்தில் வழங்கப்படும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த அவர் 38 மாவட்டங்களிலும் கலைச்சங்கமம் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். 22-23 3 ஆண்டுக்கு தேர்வு செய்து ஆண்டுக்கு 30 பேர் அப்படின்னு இது பண்ணி கொஞ்சம் குறைச்சோம். எண்ணிக்கை நிறையா இருந்தது. ஆண்டுக்கு 30 பேர் சொல்லி 90 கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு இப்போ கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் தலைமையில் கொடுத்தோம். நலிவுற்ற கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின்படி 2025-26ஆம் ஆண்டுக்கு 2500 கலைஞர்களுக்கு ஒரே மாதத்தில் மாதாந்திர நிதி உதவிக்காக 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வாகை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் மன்றத்தின் உறுப்பினர் செயலாளர் விஜயா தாயன்பன் உடன் இருந்தார். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை மலைப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் குதிரை பொங்கல் விழாவை கொண்டாடினர். சிறுமலை பகுதியில் உள்ள பழையூர், புத்தூர், வேளாம்பண்ணை, தாளக்கடை, கடமான்குளம், அகஸ்தியர்புரம், தென்மலை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் குதிரை பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த கிராமங்களுக்கு போதிய சாலை வசதி இல்லை என்பதால் ஒவ்வொரு வீட்டிலும் குதிரைகள் வளர்க்கப்படுகின்றன. மலை விவசாயிகளின் உற்ற தோழனாக உள்ள இந்த குதிரைகளுக்கு நடத்தப்பட்ட பொங்கல் விழாவை முன்னிட்டு குதிரைகளை குளிப்பாட்டி வண்ணம் பூசப்பட்டு சலங்கை கட்டி அலங்காரம் செய்து கொண்டு வரப்பட்டன. கிராமங்கள்ல எல்லாம் மாட்டு பொங்கல்னு சொல்லி ஒன்று கொண்டாடுவாங்க. அது மாதிரி எங்கள் ஊரில் குதிரையை வச்சு நாங்கள் குதிரை பொங்கல்னு ஒன்று கொண்டாடிட்டு வரோம். கிராமங்கள் எல்லாம் விவசாயத்துக்கு உதவுறது மாடாக இருக்கும். எங்கள் ஊரில் குதிரை தான் விவசாயத்துக்கு உதவிக்கிட்டு இருக்கு. அதனால நாங்கள் குதிரையை தெய்வமாக நினச்சி எங்களுக்கு விவசாயத்துக்கு உதவுறதுனால அதுக்கு பொங்கல் வச்சு அது அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு ஊட்டி விட்டு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அதை நினச்சி அதுக்கு சாப்பாடில் ஊட்டி விட்டு கண்ணு பட்டக்கூடாதுக்காண்டி திஷ்டியெல்லாம் சுற்றிட்டு சந்தோஷமாக இருக்கணுன்றக்காண்டி காட்டிலலாம் போய் விட்டுட்டு வரோம். தங்கள் குதிரைகள் நீடூழி வாழ்வதற்காக தாங்கள் தேங்காய், வாழைப்பழம், பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்வதாக கிராம மக்கள் தெரிவித்தனர்.
பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர் சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்ப வசதியாக நாகர்கோயில் தாம்பரம் இடையே நாளை சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை ஜனவரி 18ஆம் தேதி நாகர்கோயில் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில் நாகர்கோயிலில் இருந்து ஜனவரி 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு புறப்படும். இது ஜனவரி 19ஆம் தேதி காலை 4:10 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து திங்கள் காலை சென்னை திரும்பி அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வோருக்கு வசதியாக இந்த ரயில் இயக்கப்படவிருக்கிறது. நாகர்கோயிலில் இருந்து நெய், விருதுநகர், மதுரை, திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வந்தடைகிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வழுக்குமரம் ஏறும் போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. குமாரமங்கலம் பகுதியில் உள்ள சிறுவர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதுமையான வகையில் வாழை மரத்தில் வழுக்குமரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. இதில் 10 குழுக்களாக 20 சிறுவர்கள் பங்கேற்று வழுக்குமரம் ஏற முயற்சித்தனர். அப்போது சுற்றி நின்ற மற்ற சிறுவர்கள் வழுக்குமரம் ஏறவிடாமல் தடுக்கும் வகையில் தண்ணீரை பீச்சி அடித்தனர். இறுதியில் வாழை மரத்தின் நுனியில் கட்டப்பட்டிருந்த பரிசை 2 சிறுவர்கள் எடுத்தனர். இதனையடுத்து வெற்றி பெற்ற சிறுவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை அருகே உள்ள மதகுப்பட்டியில் வேண்டுதலுக்காக கோயிலுக்கு வழங்கப்பட்ட கரும்பு ஒன்று 41,000 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்கப்பட்டது. மதகுப்பட்டியில் கடைபிடிக்கப்படும் வழக்கமான பாரம்பரியத்தை பின்பற்றி பெண்கள் அனைவரும் வெள்ளை சேலை உடுத்தி சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து விரதம் வைத்து குலதெய்வங்களை வணங்கி வந்த பெண்கள் ஊர் மந்தையில் கூடி பொங்கலிட்டு வழிபட்டனர். பாரம்பரியமாக வெள்ளை சேலை அணிந்துதான் பொங்க வைப்போம். சில மிட்டியெல்லாம் போட மாட்டாங்க, தாளிக்க மாட்டாங்க. சில பாரம்பரியத்தை கடைபிடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் சில பேர் வசதியாக இருப்பாங்க, சில வசதி இல்லாமல் இருப்பாங்க. அதுக்காக ஒரே மாதிரி எல்லாரும் எனக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணுறது. முன்னதாக குழந்தை வரம் நிறைவேறியவர்கள் வழங்கிய தொட்டில் கரும்புகள் ஏலம் விடப்பட்டன. அதில் ஒரு கரும்பு அதிகபட்சமாக 41,000 ரூபாய்க்கும் மற்றொரு கரும்பு 20,000 ரூபாய்க்கும் ஏலம் போனது. ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயில் பிரதோஷ வழிபாட்டில் உற்சவர் அமர்ந்திருந்த தங்க ரிஷப வாகனம் சரிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நேற்று பிரதோஷ வழிபாட்டின் போது அம்பாள், ராமநாதசாமி உற்சவர் சிலைகள் தங்க ரிஷப வாகனத்தில் கோயில் பிரகாரத்தில் உலா வந்தது. அப்போது வாகனத்தை சுமந்து சென்றவர்கள் அலட்சியமாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் உற்சவர் சிலைகளோடு தங்க ரிஷப வாகனம் ஒரு பக்கமாக சரிந்தது. தங்க ரிஷப வாகனம் சரிந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்தனர். அலட்சியத்துடன் செயல்பட்ட நபர்கள் மீது அறநிலையத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தமிழ்நாட்டை பின்பற்றி கர்நாடகாவில் சர்வதேச புத்தக காட்சி நடத்தப்படும் என்று அம்மாநில கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் 4ஆம் ஆண்டு சர்வதேச புத்தக காட்சி தொடங்கியது. இதில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள் மற்றும் இலக்கிய முகவர்கள் பங்களிப்பை உறுதி செய்துள்ளனர். தமிழ்நாடு அரசால் பிரத்யேகமாக பயிற்சி அளிக்கப்பட்ட 28 இலக்கிய முகவர்கள் இதில் இடம்பெற்றுள்ளனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கர்நாடக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மது பங்காரப்பா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் இந்த முயற்சியை பாராட்டியதுடன் இதே போன்ற புத்தக காட்சியை பெங்களூருவில் விரைவில் நடத்த உள்ளதாக கூறினார். Carry same thing where as early as possible I was just talking to him and even to guide us also to do this same thing even in our state in Bangalore as early as possible. I think it's a wonderful job what Tamil Nadu is doing. தொடர்ந்து பேசிய அவர் ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாட்டைப் போல கர்நாடகமும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறினார். கலைவாணர் அரங்கில் தொடங்கியுள்ள இந்த கண்காட்சி வரும் 18ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. மழைக்காடுகளை போன்ற பன்முகத்தன்மையை கொண்டது இந்தியா என்று ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நேற்று தொடங்கிய சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி நாளை வரை நடைபெறுகிறது. அங்கு நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான ஆர் பாலகிருஷ்ணன், மழைக்காடுகளில் காளான், வண்ணத்து பூச்சி, விலங்குகள், மரங்கள் என அனைத்தும் பின்னி பிணைந்திருப்பதை போன்று இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட சமூகங்களை கொண்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழை உலகுக்கும் உலகத்தை தமிழுக்கும் கொண்டு சேர்க்கும் தமிழ்நாடு அரசின் முக்கிய முன்னெடுப்பு இந்த பன்னாட்டு புத்தக காட்சி என்றார். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் பன்னாட்டு புத்தக கண்காட்சினா நாங்களாம் கேள்விப்படுறதான். அப்படி ஒரு புத்தக கண்காட்சி நம்ம ஆரம்பித்து பல நாடுகளிலிருந்து பதிப்பாளர்கள்,
ஆசிரியர்கள், இந்த மாதிரி பலதரப்பட்டவர்கள் இது இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் இங்கே வர்றாங்கிறது ரொம்ப நிறைவாக இருக்குது. இது வந்து தமிழக அரசினுடைய ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்துட்டு தான் சொல்லணும். நாகை மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பா நெற்பயிர்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். வேதாரண்யம் அடுத்த பஞ்சணத்திக்குளம் மேலசேத்தியில் சூறைக்காற்றால் சாய்ந்துள்ள சம்பா பருவ நெற்பயிர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கதிர்கள் முற்றி வரும் நிலையில் சூறைக்காற்றில் பயிர்கள் சாய்ந்துள்ளதால் இந்த ஆண்டு மகசூல் இழப்பு உறுதியாகியுள்ளது என்றார். இதனை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். வேதாரண்யம் பகுதி முழுவதும் அதிக மழைப்பொழிவாலும் தரைக்காற்றாலும் விவசாயிகளுடைய நெற்பயிர்கள் விளைந்து முற்றிய நெற்கதிராக தலை சாய்ந்த கதிர்கள் யாவும் பாதிப்படைந்திருக்கிறது. எனவே இந்த மாவட்டம் முழுவதும் கணக்கிட்டு பாதிப்படைந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை வடலிவிளையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடந்த இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் பெண்களும் கலந்து கொண்டு அசத்தினர். ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதற்கேற்ப பெண்களும் இளவட்டக்கல்லை தூக்கும் நிகழ்ச்சியில் துணிச்சலாக பங்கேற்றது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. பெண்கள் பலர் இளவட்டக்கல் மற்றும் உரல் கல்லை தூக்கியது மட்டும் இன்றி சில வினாடிகள் வரை அவற்றை கழுத்து பகுதியை சுற்றி கொண்டு வந்து சாகசம் செய்தனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே உள்ள சுத்தூர் கோயில் திருவிழாவில் ஒரே மேடையில் 135 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுத்தூரில் அமைந்துள்ள ஆதி ஜெகத்குரு சிவராத்திரீஸ்வரா கோயில் திருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் இலவச திருமணம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 135 ஜோடிகளுக்கு தாலி, சேலை மற்றும் திருமண பொருட்கள் வழங்கப்பட்டு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இந்த திருமணத்தை கோயில் திருவிழாவிற்கு வந்த ஆயிரக்கணக்கானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்.